Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Good afternoon students, welcome to physics online class. Today we are going to write book essays and question and answers. So in the previous class we have already finished fill in the blanks. Next, match the following. Take page number 46. Match the following. First one, land breeze blows during night time. Answer is night time. Sea breeze blows during daytime. And third one, dark color clothes are preferred during winter. Light color clothes are preferred during summer. Eighth question. 1 liter of water at 30 degrees Celsius is mixed with 1 liter of water at 50 degrees Celsius. The temperature of the mixture will be option A 80 degrees Celsius, option B more than 50 degrees Celsius but less than 80 degrees Celsius, C 20 degrees Celsius, D between 30 degree Celsius. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் 30 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய 1 லிட்டர் வாட்டரையும் 50 டிகிரி செல்சியஸில் உள்ள 1 லிட்டர் வாட்டர் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எப்படி இருக்கும்? The answer is option D, between 30 degree Celsius and 50 degree Celsius. 30 degree Celsiusக்கும் 50 degree Celsiusக்கும் இடையில தான் டெம்பரேச்சர் இருக்கும். Ninth question. An iron ball at 40 degree Celsius is dropped in a mug containing water at 40 degree Celsius. The heat will. Iron ball, water ரெண்டுமே 40 degree Celsiusல தான் இருக்குது. ஹீட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு வாட்டர். அயன் பால்லேருந்து வாட்டருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆப்ஷன் பி நாட் ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு வாட்டர் ஆர் ஃப்ரம் வாட்டர் டு அயன் பால். அயன் பால்லேருந்து வாட்டருக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, வாட்டர்லேருந்தும் அயன் பாலுக்கு வராது அப்படின்னு ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் சி ஃப்ளோ ஃப்ரம் வாட்டர் டு அயன் பால், வாட்டர்லேருந்து அயன் பாலுக்கு வரும். ஆப்ஷன் டி இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் போத். அயன் பால் வாட்டர் ரெண்டுலேயுமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்ன? அயன் பால் வாட்டர் ரெண்டுலேயுமே 40 டிகிரி செல்சியஸ் தான். ஸோ ஹீட் இதுலேருந்து அதுக்கோ அதுலேருந்து இதுக்கோ வர வாய்ப்பு இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, நாட் ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு வாட்டர் ஆர் ஃப்ரம் வாட்டர் டு அயன் பால். அண்ட் 10th question. A wooden spoon is dipped in a cup of ice cream. Its other end. ஒரு உடன் ஸ்பூனை ஐஸ்கிரீம் இருக்கக்கூடிய ஒரு கப்பில் நம்ம டிப் பண்ணுறோம். அப்போது அந்த ஸ்பூனோட அதர் எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிகம்ஸ் கோல்டு பை த ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன். கோல்டாக இருக்கும், கண்டக்ஷன் அப்படிங்கக்கூடிய மெத்தட் மூலமாக அந்த எண்டு கோல்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பிகம்ஸ் கோல்டு பை த ப்ராசஸ் ஆஃப் கன்வெக்ஷன். ஆப்ஷன் சி பிகம்ஸ் கோல்டு பை த ப்ராசஸ் ஆஃப் ரேடியேஷன். ஆப்ஷன் டி டஸ் நாட் பிகம் கோல்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், டஸ் நாட் பிகம் கோல்டு. ஏன் அப்படின்னா அந்த உடன் ஸ்பூன் அப்படிங்கிறது ஹீட்டை ஹீட்டோ கோல்டு ஹீட் எதையுமே என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. ஸோ ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் டி. ஏன்னா வுட் அப்படிங்கிறது ஒரு இன்சுலேட்டர். அண்ட் 11th question. Stainless steel pans are usually provided with copper bottoms. The reason for this could be that stainless steel அந்த பேன்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே அடியில் காப்பர் பாட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காப்பர் பாட்டம் மேக்ஸ் த பேன் மோர் டியூரபிள். ரொம்ப உறுதியாக இருக்கும், உழைக்கும், அதனால் அதை காப்பர் பாட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் பி சச் பேன்ஸ் அப்பியர் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி காப்பர் இஸ் எ பெட்டர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் தன் த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். காப்பர் ஒரு பெட்டர் கண்டக்டர் அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட. ஸோ காப்பர் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டி காப்பர் இஸ் ஈஸியர் டு க்ளீன் தன் த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். காப்பர் இருக்கிறதுனால ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா அந்த இடத்துல எதுக்கு நம்ம காப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பெட்டர் கண்டக்டர், ஹீட்டை சீக்கிரமாகவே கண்டக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம குக்கிங் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் காப்பர் பாட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் இஸ் சி. So take your physics note and write the question answers. Chapter 4 heat. Answer it. First question define temperature.
Answer. The degree of hotness or coldness of an object is its temperature. Second question. What is thermometer? Answer. Thermometer is a device which is used to measure the temperature. Third question. Name the methods of flow of heat. Answer. Conduction, convection and radiation. Fourth question. What are conductors? Give two examples. Materials which allow heat to pass through them are called conductors of heat. Example, copper, iron. Fifth question. What are insulators? Give two examples. Answer. Materials which do not allow heat to pass through them are called insulators. Example, plastic, wood.